வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பொல்லாத போர்களின் மோசமான விளைவே நாடற்ற மனிதர்கள். உலக அகதிகள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு. இஸ்ரேல் ஈரான் இடையே 8 நாளாக தொடரும் போர். தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் ஏவுகணையை ஈரான் பயன்படுத்தியதால் பரபரப்பு. ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா பரிசீலனை. தாக்குதல் நடத்தப்பட்டால் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என ரஷ்யா எச்சரிக்கை. இருண்ட திமுக அரசிற்கு வெற்று விளம்பரம் என திமுகவை நேரடியாக சாடிய தவிக தலைவர் விஜய். இனி விரிவான செய்திகளை காணலாம். பொல்லாத போர்களின் மோசமான விளைவே நாடற்ற மனிதர்கள் என உலக அகதிகள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். உலக அகதிகள் தினம் ஆண்டுதோறும் ஜூன் 20ஆம் தேதி நினைவு கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திராவிட மாடலில் அகதிகள் முகாம் என்பதை மறுவாழ்வு முகாம் என பெயர் மாற்றி அன்னை தமிழ் உறவுகளின் மாண்பை போற்றியதாக தெரிவித்தார். மேலும் பொல்லாத போர்களின் மோசமான விளைவே நாடற்ற மனிதர்கள் என கூறினார். மனிதத்தை கொல்லும் போர்களால் வாழ்விழந்து ஏதிலிகளாய் புலம்பெயர்ந்தவர்களை அன்பால் அரவணைக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கு எதிரான போரில் தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் ஏவுகணை மூலம் ஈரான் நடத்திய தாக்குதலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் 8வது நாளாக தொடர்ந்து வருகிறது. நாளுக்கு நாள் இரு நாடுகளிடையே தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அதிநவீன ஆயுதங்களை போரில் இரு நாடுகளும் பயன்படுத்தி வருகின்றனர். போரில் சர்ச்சைக்குள்ளான ஆயுதமான கிளஸ்டர் ஏவுகணை மூலம் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலின் அஷோர் நகரின் மீது கிளஸ்டர் ஏவுகணை மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எபி சஃப்ரின் ஈரானை பயங்கரவாத நாடு என குறிப்பிட்டுள்ளார். மேலும் கிளஸ்டர் ஏவுகணையை ஈரான் பயன்படுத்தியதற்கு ஆயுத கட்டுப்பாட்டு சங்க குழுவின் நிர்வாக இயக்குநர் டேரில் கிம்பால் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கிளஸ்டர் ஏவுகணை கொண்டு தாக்குதல் நடத்தினால் வெடிக்காத வெடிகுண்டுகளால் பின் விளைவுகள் மோசமாக இருக்கும் என கூறப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ரஷ்ய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். ஈரான் அணுசக்தி திட்டங்களை நிரந்தரமாக முடக்கும் நோக்கத்தில் ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் ஈரானின் முக்கியத்துவம் வாய்ந்த அணுசக்தி மையங்கள், ராணுவ நிலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதற்கு ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் ஈரான் தலைமை மதகுரு அயதுல்லா கமேனி உயிருடன் இருப்பதை இனியும் அனுமதிக்க முடியாது என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதனிடையே இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்காவும் போரில் கலந்து கொள்ள திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஈரானின் நட்பு நாடுகளான ரஷ்யாவின் அதிபர் புதின் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகிய இருவரும் வியாழக்கிழமை தொலைபேசியில் சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினர். இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்த இரு தலைவர்களும் போரை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தினர். இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் ஈரான் இஸ்ரேல் போர் குறித்து செய்தியாளர்களுடன் பேசியுள்ளார். அப்போது அவர் ஈரானை அமெரிக்கா தாக்க இருப்பதாக வெளியான தகவல்கள் தவறான நகர்வு என்று தெரிவித்தார். இது மேலும் போரை தீவிரப்படுத்தும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்ளும் விழாக்களில் இருண்ட திமுக அரசிற்கு வெற்று விளம்பரம் செய்யப்படுவதாக தவிக தலைவர் விஜய் விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கருவறை முதல் கல்லறை வரை அலட்சியமும் ஊழலும் மலிந்து போன நிர்வாக திறனற்ற விளம்பரமாடல் ஆட்சியாகத்தான் திமுக அரசு திகழ்வதாக குற்றம் சாட்டினார். தமிழக விவசாயிகள் ஒவ்வொரு வட்டத்திலும் மாவட்டத்திலும் பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி தமிழக அரசை எதிர்த்து தினமும் போராடி கொண்டிருப்பதாக கூறினார். பின்னர் நெல் கொள்முதல் ஊழலை எதிர்த்து நடைபெறும் போராட்டங்களை சுட்டிக்காட்டி பேசினார். மேலும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் ஆற்றலை தமிழக அரசு நாளடைவில் இழந்துவிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் துயர் துடைப்பதாக உறுதியளித்து பதிவிட்டுள்ளார். நேரடியாக திமுக அரசை விமர்சித்து அறிக்கை வெளியிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை அருகே அமைச்சர் ஆர் காந்தி தலைமையில் செயற்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட திமுக தலைமை அலுவலகத்தில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தலைமையில் செயற்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது.
அப்போது பேசிய அமைச்சர் ஆர் காந்தி, மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை கட்சி தொண்டர்கள் வீடு வீடாக சென்று கேட்டறிந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தினர். இதையடுத்து மாவட்டம் முழுவதும் புதிய உறுப்பினர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை வழங்கினர். கடலூர் அருகே திமுக சார்பில் நடைபெற்ற முகாமில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டத்திற்குட்பட்ட பள்ளிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் 3ஆம் கட்ட சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டது. விசூர், காட்டுக்கூடலூர், பத்திரக்கோட்டை பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் நடத்தப்பட்ட இந்த முகாமானது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சி.பி. ஆதித்யா செந்தில்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. தொடர்ந்து நிகழ்வினை துவக்கி வைத்து 2254 பயனாளிகளுக்கு 30.09 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்திடும் வகையில் பல்வேறு துறையின் வாயிலாக சிறப்பு திட்டங்களை திமுக செயல்படுத்தி வருவதாக கூறினார். சென்னையிலிருந்து மதுரை புறப்பட்ட இண்டிகோ விமானம் இயந்திர கோளாறு காரணமாக திருப்பி அனுப்பப்பட்டது. சென்னை விமான நிலையத்திலிருந்து 75 பயணிகளுடன் 7:55 மணிக்கு மதுரைக்கு புறப்பட்டு சென்றது. அப்போது விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக அபாய விளக்கு எரிந்தது. இதையடுத்து விமானி இதுகுறித்து சென்னை விமான நிலையத்திற்கு தகவல் அளித்தார். இதற்கு விமான நிலைய அதிகாரிகள் விமானத்தை சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்குமாறு உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து விமானம் 75 பயணிகளுடன் சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டு பயணம் ரத்து செய்யப்பட்டது. அதேபோல் சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட்ட ஏர் இண்டியா விமானமும் தூத்துக்குடி செல்லக்கூடிய ஸ்பைஸ் ஜெட் விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே செயற்குழு உறுப்பினர் ரா. ஆனந்தன் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில குழு சார்பில் முத்தியால்பேட்டை மணிக்குண்டு அருகில் மாநில அந்தஸ்து வழங்கிட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் செயற்குழு உறுப்பினர் ரா. ஆனந்தன் தலைமை தாங்கினார். மேலும் செயற்குழு உறுப்பினர்கள் பார்த்தசாரதி, நவீன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ரஞ்சித்குமார் கண்டன உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிடுதல், ரெஸ்ட்ரோ பார்களை குறைத்தல், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் நகர கமிட்டி துணை செயலாளர் வெங்கடேஸ்வரன், மாநில குழு உறுப்பினர்கள் மணிவண்ணன், மாயவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட அரிய வகை ஆப்பிரிக்க நாட்டு குரங்குகளை சுங்கத்துறை அதிகாரிகள் மீட்டனர். தாய்லாந்து நட்டு தலைநகர் பாங்காக்கிலிருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது சென்னையை சேர்ந்த பயணி ஒருவரிடம் நடத்திய சோதனையில் 7 அரிய வகை ஆமைகள் மற்றும் 2 கருக்குரங்குகளை சட்டவிரோதமாக கூடையில் வைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து கடத்தி வரப்பட்ட உயிரினங்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் ராகுல் காந்தி பிறந்த நாளை ஒட்டி காங்கிரஸ் சார்பில் கிரிக்கெட் தொடர் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரியில் நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தியின் 55வது பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ரஞ்சித் தலைமையில் 2 நாட்கள் கிரிக்கெட் தொடர் போட்டி நடைபெற்றது. காரைக்கால் பைபாஸ் சாலைகள் அமைந்துள்ள கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சுப்பிரமணியன், மாவட்ட தலைவர் சந்திரமோகன், நெடுங்காடு வட்டார காங்கிரஸ் தலைவர் மாறன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். முன்னதாக ராகுல் காந்தி பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர். தொடர்ந்து முதலிடத்தை பிடித்த அணியினருக்கு 25,000 ரூபாயும் சுழற்கோப்பையும் வழங்கப்பட்டது. 2ஆம் இடம் பிடித்த அணியினருக்கு 20,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மதவாத அரசியலிலிருந்து திமுக, விசிக போன்ற கட்சிகள் வெளியில் வர வேண்டும் என பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகேயுள்ள ஜானகரத்தை சேர்ந்த பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் சென்னையிலிருந்து காரில் உளுந்தூர்பேட்டை சென்றபோது பேருந்து மோதி அவரது கார் விபத்துக்குள்ளானது. இதில் அவரது மகனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் விபத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி எஸ்பி அலுவலகத்தில் அஸ்வத்தாமன் மனு அளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதவாத அரசியலிலிருந்து திமுக, விசிக போன்ற கட்சிகள் வெளியில் வர வேண்டும் என கூறினார். பின்னர் அமைச்சர் சேகர் பாபு முருகன் மாநாட்டில் கலந்து கொண்டு பக்தியான மாநாடு எப்படி நடக்கும் என்பதை காண வேண்டும் என தெரிவித்தார். நான் காரில் சென்னையில் தமிழ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு உளுந்தூர்பேட்டைக்கு காரில் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு ஆக்சிடென்ட்டு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்.
அது ஆக்சிடென்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. அதில் அதற்கு பிறகாக நாங்கள் விசாரித்ததில் நாங்கள் யோசித்து பார்த்ததில் அதில் திட்டமிட்ட தாக்குதலா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. திட்டமிட்ட தாக்குதல் அப்படின்றதற்கான முகாந்திரம் இருப்பதாக இந்த வழக்கில் தெரிகிற காரணத்தினால இது ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத தாண்டி இது பிளான்ட் அட்டாக்கா அப்படிங்கிற ரீதியில், பிளான்ட் அட்டாக்குங்கிற பிரைம ஃபேசி இருக்குங்கிற ரீதியில் காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்கிற மனுவை இப்பொழுது காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் அளித்திருக்கிறேன். திருவள்ளூர் அருகே லாரி மோதி உயிரிழந்த கேபிள் ஊழியரின் உறவினர்கள் லாரி ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அருகே புல்லரப்பாக்கம் பகுதியை சேர்ந்த இளையராஜா என்பவர் அரசு கேபிள் நெட்வொர்க்கில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அவர் வழக்கம் போல் பணியை முடித்துக் கொண்டு புல்லரம்பாக்கம் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த லாரி இளையராஜா மீது மோதியதில் அவரது தலையில் காயம் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய லாரி ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புல்லரம்பாக்கம் பகுதியில் உயிரிழந்த இளையராஜாவின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதியளித்ததன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. ஹைவேஸ்க்கு மண்ணு ஓட்டுறாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாத ஓட்டுறாங்க, ஃபுல்லா ஓவர்லோடு ஓட்டுறாங்க. அது இல்லாம பர்மிஷன் காலை 8 மணி 9 மணில இருந்து நான் ஈவினிங் 5 மணி இருந்தான். ஆனா காலை 5 மணில இருந்து நைட் 10 மணி ஓட்டுறாங்க. ஓட்டுறதுக்கு கரெக்டா ஓடல, பாஸ்டா ஓடுறாங்க. ரோட்ல பைபாஸ்ல ஓட்டி இன்னைக்கு ஒருத்தர் இடிச்சு அவர் உயிர் வந்துறாரு. ரொம்ப கண்டிப்பா யாரும் எதுவும் பண்றது இல்ல, ஒரு கொடி காட்டுறது இல்ல, ஒரு தண்ணி விடுறது இல்ல, எந்த ஒரு இல்ல. பைபாஸ் மாதிரி பாஸ்டா ஓடுறாங்க. இது இவ்வளவு பிரச்சனை ஆகுது. யாரும் இது நடவடிக்கை எடுக்கல, எதுவுமே எந்த அதிகாரமா வரல. ஸ்கூல் டைம்ல காலைல ஸ்கூல் பசங்க போக முடியல, காலேஜ் பசங்க போக முடியல, ஒரே பிரச்சனை ஆகுது. அதனால ஓட்ட உடனே இல்ல ஓட்டுற மாதிரி ஸ்கூல் டைம் எல்லாம் கொஞ்சம் 10 மணி மேல ஓட்ட வண்டி 5 மணில 3 போறேன். இந்த பிராவல் எல்லாம் பண்ணி தான் இது பண்றாங்க சார். யாரும் எந்த பிரச்சனை இல்ல. தருமபுரியில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 14,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜா சாகர் அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கர்நாடகா கபினி அணையில் திறக்கப்பட்ட உபரி நீரினால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து உயர்ந்துள்ளது. தமிழக எல்லையான பில்லிகுண்டுலு பகுதியில் 9,500 கன அடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்து 14,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஏற்கனவே கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 25,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழக எல்லையான பில்லிகுண்டுலு பகுதியில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இந்த நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள ஐந்தருவி, சினியருவி, மெயினருவி ஆகிய அருவிகளில் தண்ணீரின் வரத்து ஆர்ப்பரித்து உள்ளது. கெங்கவள்ளி அருகே மின்கம்பத்தில் ஏறி வேலை செய்த ஊழியர் ஒருவர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே உள்ள திடாவூர் தெற்கு வீதி பகுதியை சேர்ந்த செல்லக்கண்ணு என்பவர் எலக்ட்ரிஷியனாக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த செல்லமுத்து என்பவரது விவசாய நிலத்தில் உள்ள மோட்டாரில் பழுது ஏற்பட்டதால் அதனை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார். இதற்காக டிரான்ஸ்பார்மரை ஆஃப் செய்துவிட்டு மின்கம்பியில் ஏறிய போது திடீரென மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த கெங்கவள்ளி போலீசார் இறந்த செல்லக்கண்ணுவின் உடலை மீட்டு கூராய்வுக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் மின்சாரம் இல்லை என்று அவ்வழியாக சென்ற நபர் தவறுதலாக டிரான்ஸ்பார்மரை ஆன் செய்ததில் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கெங்கவள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை விமான நிலையத்திற்கு கவுகாத்தியிலிருந்து வந்து கொண்டிருந்த விமானம் எரிபொருள் பிரச்சினை காரணமாக பெங்களூரில் தரையிறக்கப்பட்டது. சென்னை மீனம்பாக்கம் உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து கவுகாத்தியிலிருந்து 170 பயணிகளுடன் விமானம் புறப்பட்டது. இந்த விமானம் சென்னையில் இரவு 7:45 மணிக்கு தரையிறங்க உள்ள நிலையில் சென்னையை நெருங்கும் முன்னதாக விமானத்தில் உள்ள எரிபொருள் குறைவாக இருப்பதை விமானி கண்டறிந்தார். இதையடுத்து விமானி கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவித்தார். அப்போது விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பெங்களூரு விமான நிலையத்தில் தரையிறக்கும்படி அறிவுறுத்தினர். பின்னர் பெங்களூரு விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. அங்கு விமானத்திற்கு எரிபொருள் நிரப்பிவிட்டு விமானம் தாமதமாக சென்னைக்கு திரும்பியது. தாமதமான விமானத்தால் பயணிகள் அதிருப்தி அடைந்தனர். கெங்கவள்ளி அருகே கூடுமலையில் மின்சாரம் டிரான்ஸ்பார்மர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது.
சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே கூடமல்லை மொரமலை காடு பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் எதிரில் டிரான்ஸ்பார்மர் திடீரென வெடித்து தீப்பிடித்து எரிந்தது. இதனால் ஏற்பட்ட கரும்புகையால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளித்தது. பின்னர் இது குறித்து தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரமாக போராடி தீயை அணைத்தனர். விபத்து ஏற்படும் போது ஆள் நடமாட்டம் குறைவாக இருந்ததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்திய கடலோர கடற்படைக்கு சொந்தமான டோர்னியர் 228 ரக விமானத்தின் மீது லேசர் லைட் அடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடற்படைக்கு சொந்தமான டோர்னியர் 228 விமானம் சென்னை விமான நிலையம் அருகில் தரையிறங்க வந்தபோது அதன் மீது சக்தி வாய்ந்த லேசர் லைட் அடிக்கப்பட்டது. இதையடுத்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள், காவல் நிலையம் மற்றும் விமான பாதுகாப்பு துறையான பியூரோ ஆப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி அலுவலகம் ஆகியவற்றிற்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் அவசரமான விமானம் சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். பெர்லின் ஓபன் டென்னிஸ் தொடரில் கஜகஸ்தானை சேர்ந்த எலினா ரைபகினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் மட்டும் பங்கேற்கும் பெர்லின் ஓபன் டென்னிஸ் தொடர் ஜெர்மனியில் நடந்து வருகிறது. இந்த தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ரவுண்ட் ஆஃப் 16 சுற்று ஆட்டத்தில் முன்னணி வீராங்கனையான கஜகஸ்தானை சேர்ந்த எலினா ரைபகினா செக் குடியரசின் கேட்டரினா சினியாகோவாவுடன் மோதினார். போட்டியில் தொடக்கம் முதல் அபாரமாக செயல்பட்ட ரைபகினா 6-4 மற்றும் 7-6 என்ற செட் கணக்கில் கேட்டரினா சினியாகோவாவை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். மேலும் இன்று நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் ரைபகினா பெலாரஸின் அரினா சபலன்காவுடன் மோத உள்ளார். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 73,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 55 ரூபாய் குறைந்து 9,210 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 440 ரூபாய் குறைந்து 73,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 80,384 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 120 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 750 புள்ளிகள் அதிகரித்து 82,112 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 231 புள்ளிகள் அதிகரித்து 25,024 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பொல்லாத போர்களின் மோசமான விளைவே நாடற்ற மனிதர்கள். உலக அகதிகள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு. இஸ்ரேல் ஈரான் இடையே 8 நாளாக தொடரும் போர். தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் ஏவுகணையை ஈரான் பயன்படுத்தியதால் பரபரப்பு. ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா பரிசீலனை. தாக்குதல் நடத்தப்பட்டால் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என ரஷ்யா எச்சரிக்கை. இருண்ட திமுக அரசிற்கு வெற்று விளம்பரம் என திமுகவை நேரடியாக சாடிய தாவேக தலைவர் விஜய். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.